ஆம் பிரியமானவர்களே, போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய பகுதியும் உங்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் என்ற பகுதியும் உண்டு, யாக்கோபு என்ற பகுதியும் உங்களுக்குள்ளே உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க துயரப்படலாம், படிக்க முடியாது, இனி நான் வெளிநாட்டுக்கு போக முடியாது, இனி இந்த திருமணத்துல நான் இருக்க முடியாது, என்ன முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லி சொல்லி சோர்ந்து போய் மனம் நொந்து என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் தோற்று போயிட்டேன், இனிமேல் நான் எழும்ப போவதில்லை அப்படின்னு விட்டு கொடுக்கிற யாக்கோபு மனுஷிக சுவாபம் உங்களுக்குள்ள இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலோ அவன் பிரயாணப்பட்டான், அவன் தொடர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த யாக்கோபு தன்னுடைய கண்ணீரை அவன் துடைத்து கொண்டான், அவன் எழும்பினான், இஸ்ரவேலாய் அவன் புறப்பட்டான். இன்றைக்கும் கர்த்தரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னுடைய பலன் அல்ல, ஒரு மகத்துவமான வல்லமை என்னுடைய மண்பாண்டத்துல நீர் கொடுத்திருக்கிறீர், ஆவியிலே என்னை பலப்படுத்தியிருக்கிறீர். இந்த வேதனையின் மத்தியிலும், இந்த வீழ்ச்சியின் மத்தியிலும், நான் ஆழ்ந்து போகிற சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை நம்பி என்னுடைய கண்ணீரை துடைத்து என்னுடைய கரத்தை நான் பிடிக்க போகிறேன், நான் தொடர போகிறேன் என்று நீங்க சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா.